ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோவில் இட்லி பார்க்க போகிறோம். கோவில் இட்லி பொடி. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு கடாயை வச்சுட்டு அதில் மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் இஞ்சி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, முந்திரி இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கணும். தாளித்து மாவில் போட்டுடணும். இதுக்கு மாவு எப்படி அரைக்கணும்னு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். 4 கப்பு அரிசி எடுத்துக்கணும். 2 கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கிட்டோன்னா 2 கப்பு பச்சரிசி எடுத்துக்கணும். அதையும் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். அதே மாதிரி உளுந்து 1 கப் எடுத்துக்கணும். ஸோ 4 கப்புக்கு 1 கப் அளவு உளுந்து. 1 கப்பு உளுந்தில் பாதி உளுந்தை குறைன்னு அரைச்சிட்டு மீதி உளுந்தை நைஸாக அரைச்சிக்கணும். அரிசியும் நல்லா ஊறணும். ஒரு 5 மணி நேரம் அரிசி நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் அந்த மாவை எடுத்து அதில் ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்து இதை எண்ணெயில் வறுத்த இந்த தாளிப்பை இது மாவில் கொட்டிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட்லி பாத்திரத்தை எடுத்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு தட்டை வச்சுட்டு அதில் கிளாஸில் எண்ணெய் தடவிட்டு அந்த எல்லா கிளாஸ்லேயும் என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாவை ஊற்றி உள்ளே வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா கோயில் இட்லி ரெடி ஆகிடும். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எப்போவுமே நம்ம நார்மலாக இட்லி சாப்பிட்ருவோம் இல்லையா, அந்த இட்லி மாதிரி இல்லாமல் இதில் உளுந்து குறைப்பாக அரைச்சி போட்டிருக்கிறதால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம காஞ்சிபுரத்தில் ஃபேமஸான இட்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கோவில் இட்லி தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.